கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதற்கு நீயே உதாரணம் என உயிரிழந்தவரின் மகன்களே விளம்பரம் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது அவரது மனைவி உயிர் பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் மனு அளித்துள்ளார். யார் அவர்? தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள அந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன பார்க்கலாம். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியை சேர்ந்தவர் சாதிக் பாஷா. பெரம்பலூரில் பாய் தலையணைகளை விற்பனை செய்யும் வியாபாரியாக இருந்தார். படிப்படியாக வீட்டு உபயோகப் பொருள் வியாபாரம், ரியல் எஸ்டேட் என முன்னேறினார். ஒரு கட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சரான ராசாவுடன் நட்பானார். கடந்த 96ஆம் ஆண்டில் ராசா எம்பியானவுடன் அவருடனான சாதிக் பாஷாவின் நெருக்கம் மேலும் அதிகரித்தது. இதைத் தொடர்ந்து 99ஆம் ஆண்டு வாஜ்பாய் அரசிலும் 2004ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசிலும் ராசா மத்திய அமைச்சராக பொறுப்பில் இருந்தார். அவருடைய நண்பராக இருந்த சாதிக் பாஷா வேகமாக ரியல் எஸ்டேட் தொழிலில் முன்னேறினார். அடுத்த கட்டமாக சென்னையில் கிரீன் ஹவுஸ் புரமோட்டர்ஸ் என்ற பெயரில் நிறுவனம் தொடங்கிய சாதிக் பாஷா மளமளவென அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சியடைந்தார். 2010ஆம் ஆண்டில் ராசா மீது 2G அலைக்கற்றை வழக்கு பாய்ந்தது. சிபிஐ தொடர்ந்த இந்த வழக்கில் அவருடைய நண்பரான சாதிக் பாஷாவும் சேர்க்கப்பட்டார். லட்சம் ரூபாய் முதலீடில் தொடங்கப்பட்ட கிரீன் புரமோட்டர்ஸ் நிறுவனத்தின் சொத்து மதிப்பு 5 ஆண்டுகளில் பல நூறு கோடியை எட்டியது எப்படி என சிபிஐ சாதிக் பாஷாவை நெருக்கியது. விசாரணையின் இன்னொரு கட்டமாக 2011ஆம் ஆண்டில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சாதிக் பாஷாவிற்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில்தான் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தன்னுடைய வீட்டில் சாதிக் பாஷா தூக்கில் பிணமாக தொங்கினார். முதற்கட்ட விசாரணையில் சாதிக் பாஷா தற்கொலை செய்து கொண்டதாக போலீசாரால் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அவரது உடலை குடும்பத்தாரிடம் போலீசார் ஒப்படைத்தனர். சொந்த ஊரான பெரம்பலூரில் அவருடைய உடல் முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டது. சாதிக் பாஷா உடல் அடக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் அவரது மரணத்தில் மர்மம் இருப்பதாக அன்று எழுந்த சர்ச்சை இன்னமும் அடக்கம் செய்யப்படாமல் இருக்கிறது. இந்த நிலையில்தான் சாதிக் பாஷாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு முன்னணி நாளிதழ்கள் பலவற்றிலும் அஞ்சலி விளம்பரம் வெளியானது. அதில் கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதற்கு நீ உவமையாய் ஆனாயே, உன் அன்புமுகம் கூட அறிந்திராத ஆஷில் ஆதில் என்று சாதிக் பாஷாவின் பிள்ளைகள் பெயரில் கொட்டை எழுத்தில் வாசகம் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில்தான் சாதிக் பாஷாவின் மனைவி ரெஹானா பானு தனது சகோதரருடன் காரில் அசோக் நகரில் உள்ள நண்பர் இல்லத்திற்கு சென்றுவிட்டு துரைப்பாக்கம் இல்லத்திற்கு திரும்பியுள்ளார். அப்போது அவரது காரை வழிமறித்த மர்ம நபர்கள் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இதில் கார் சேதமடைந்தது. பின்னர் பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் புகார் அளித்த ரெஹானா பானு தொடர்ந்து காவல்துறை ஆணையரிடமும் தனக்கு பாதுகாப்பு வழங்க கோரி மனு அளித்துள்ளார். துரைப்பாக்கம்ல இருந்து அசோக் நகர்ல இருந்து துரைப்பாக்கம் வந்துட்டு இருந்தோம். எந்த இடத்துல வச்சு வழிமறிக்கிறாங்க அவங்கள? துரைப்பாக்கம் சிக்னலுக்கு கொஞ்சம் முன்னாடி. எத்தனை பேர் வந்தாங்க? அரசியல் காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது போலீஸ். அம்மா உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்காமா? இதுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசியல் காரணங்கள். இந்த கணவரோட நினைவு அஞ்சலி விளம்பரத்துக்கு அப்புறம் இது நடந்ததுனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. கடந்த 5 ஆண்டுகளாகவே திருமதி ரேகாபானு அவர்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் அச்சுறுத்தலும் பிரச்சனைகளும் இருந்துட்டு வந்தது. ஒரு சில பேர், அதாவது வழக்கறிஞர்கள் என்ற பேரில் ஒரு சில பேரும் அவங்களுக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் கொடுத்துட்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் 2017 நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் அவங்க ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் மேலே அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த நினைவு நாள் விளம்பரம் கொடுத்த 3வது நாள் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறதால இதற்கு பின்னணியில் யாராவது இருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் உரிய பாதுகாப்பு கேட்டிருக்கிறாங்க. பாராளுமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் சாதிக் பாஷா விவகாரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அன்சார் அலி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.